சென்னையில் நடைபெற்ற ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஜெர்மனி அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி அசத்தியுள்ளது. 14வது ஆடவர் ஹாக்கி ஜூனியர் உலகக்கோப்பை போட்டி சென்னை, மதுரை ஆகிய இரு இடங்களிலும் கடந்த 28ஆம் தேதி தொடங்கி நடைபெற்றது. இந்த தொடரின் இறுதிப் போட்டி சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் பலம் பொருந்திய ஜெர்மனி அணி ஸ்பெயின் அணியை எதிர்கொண்டது. இரண்டு அணிகளும் ஆட்டத்தின் தொடக்கத்தில் சமமான பலத்தை வெளிப்படுத்தின. போட்டியின் முதல் பாதையில் 1-0 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணி முன்னிலை வகித்தது. இறுதியில் 1-1 என்ற கோல் கணக்கில் இரு அணிகளும் சமமான கோல் கணக்கில் ஆட்டத்தை முடித்தன. பின்னர் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இரு அணிகளும் மாறி மாறி கோல்கள் அடித்த நிலையில் இறுதியாக 3-2 என்ற கோல் கணக்கில் ஜெர்மனி அணி வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் தொடர்ந்து ஜெர்மனி 8வது முறையாக ஜூனியர் ஹாக்கி உலகக் கோப்பையை வென்று மகுடம் சூடியது. முன்னதாக ஜூனியர் ஆடவர் ஹாக்கி போட்டிக்கான 3வது மற்றும் 4வது இடத்திற்கான போட்டியில் இந்தியா, அர்ஜென்டினா அணிகள் மோதின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தின் முடிவில் இந்திய அணி 4-2 என்ற கோல் கணக்கில் அர்ஜென்டினாவை வீழ்த்தி வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றது. தொடர்ந்து சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய ஜெர்மனி அணிக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கோப்பை மற்றும் தங்கப்பதக்கம் வழங்கி கௌரவித்தார். இந்திய அணிக்கு வெண்கலப் பதக்கம் வழங்கினார்.